Hello students, good morning to everyone. I welcome student of 10th. In this video we are going to learn History Unit 2, The World Between Two World Wars. Part 2, Bookwork answer in detail. Second question, how the process of decolonization happened in India. Second detail is how the process of decolonization happened in India. இந்தியாவில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பான செயல்பாடுகள் என்ன, அதுதான் இப்போ நம்ம இந்த கொஷனில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து யூ கேன் கோ வித் பேஜ் நம்பர் 20. பேஜ் நம்பர் 20 போனீங்கன்னா அதில் we can find out the answer for this question. For this question we have answer 4 headings. First headings, hierarchy in provinces. Second heading, lack of measures to industrialize in India. Third one, impact of depression on Indian agriculture. Fourth heading, Government of India Act 1935. இந்த 4 தலைப்புகளை தான் நம்ம ஆன்சர் இந்த கொஷின் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் பார்க்கும்போது டீகாலனைசேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் எப்படி இந்த டீகாலனைசேஷன் இருந்தது, எப்படி நீக்கினாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ காலனைசேஷன்னா காலனி ஆதிக்கம், டாமினேஷன், ஒரு நாடு இன்னொரு நாடு அடிமைப்படுத்துது. அப்போ டீகாலனைசேஷன்னா வி ரிமூவ் த காலனைசேஷன், அதுலேருந்து விடுபடுதல், காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபடுதல். அப்போ டீகாலனைசேஷன் இன் இந்தியா அந்த ஹெட்டிங்ஸில் டைராச்சி இன் ப்ராவின்சஸ் அந்த ஃபஸ்ட் ஹெட்டிங். டைராச்சி மீன்ஸ் மாகாணங்களில் இரட்டை, ப்ராவின்சஸ்னால் மாகாணம், டைராச்சினா இரட்டை ஆட்சி. இந்த ஹெட்டிங் தான் ஃபஸ்ட் ஹெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் 20th century. அப்போ காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பாக அந்த செயல்பாடுகள் எப்போ தொடங்குதுன்னா பிகினிங் ஆஃப் த 20th century, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில், வித் த லான்ச் ஆஃப் சுதேசி மூமெண்ட் இன் 1905. அப்போ 1905 சுதேசி இயக்கத்தின் மூலியமாக இவங்க வந்து தன்னுடைய எதிர்ப்பை, காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பாக அந்த ப்ராசஸ் தொடங்குறாங்க. வித் லான்ச் ஆஃப் சுதேசி மூமெண்ட், சுதேசி இயக்கம் 1905. The outbreak of First World War brought about rapid political as well as economic changes. After the First World War, அதோட அவுட்பிரேக் எப்படி இருந்தது, விளைவு எப்படி இருந்ததுன்னா, முதல் உலக போருடைய விளைவு ரேப்பிட் பொலிட்டிக்கல் as well as எக்கனாமிக் சேஞ்சஸ், அரசியல் மற்றும் வேர்ல்டு லெவலில் ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டுச்சு. அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், எக்கனாமிக் சேஞ்சஸ். அடுத்தது இன் 1905 சுதேசி மூமெண்ட், த இன்ட்ரடியூசர் இன் 1990 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் அந்த டைராய்க்கு இரட்டை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை, அந்த முறையை கொண்டு வராங்க. இன் 1990 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டைரார்கி தட் ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் சர்டன் போர்ட்ஃபோலியோஸ் அண்டர் த ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். இதில் என்னன்னா 19 இரட்டை ஆட்சி முறைன்னு ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ், மாகாணங்களில் தேர்தல் வச்சு அந்த தேர்தலில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள அமைச்சர்களாக்கி அந்த அமைச்சர்களுக்கு கீழே வந்து ஒரு துறைகளை ஒப்படைச்சி கொடுத்துட்றது. அந்த துறைகளை வந்து இந்தியர்களே வந்து கவனிச்சிக்கிறது. அசம்பிளி ஆஸ் வெல் அஸ் ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ், இந்திய அமைச்சர்கள் டு ஹோல்டு சர்டன் போர்ட்ஃபோலியோஸ், அவங்க கையில் சில துறைகளை கொடுத்துறது. The Indian National Congress rejected hierarchy and decided to boycott the legislature. அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இரட்டை மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அது என்ன பண்ணுறாங்கன்னா பாய்காட், எதிர்க்கிறாங்க, சட்டமன்றத்தையும் எதிர்க்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவில் வந்து தொழில் வளங்கள் வந்து மேற்கொள்ளாமல் இருக்குது. அப்போ லேக் ஆஃப்
இண்டஸ்ட்ரியலைஸ் இந்த தொழில் வளங்களை பெருக்கலை. டிஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிவன் சர்டன் செலக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சச் எஸ் சுகர், சிமெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகர் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இந்த தொழிற்சாலைகள் வந்து அவங்க ஊக்கப்படுத்தலை. தேர் வாஸ் நோ சேஞ்சஸ் இன் த கலோனியல் எக்கனாமிக் பாலிசி. அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இந்த காலோனியல் எக்கனாமிக் பாலிசி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. பட் இன் த கேஸ் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி, ஆனால் அப்போ உள்நாட்டு தொழிற்சாலைகள் சப்போர்ட் வாஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் எஜுகேஷன். அப்போ உள்நாட்டு தொழில்கள் பேரளவு தான் வந்து அவங்கள அது தொழில்நுட்ப அட்வைஸு. அப்போ எஜுகேஷன் only they are giving the education assistant and technical assistance and the establishment of pioneer factories in new industries. அப்போ வந்து முன்னோடியான தொழிற்சாலைகள் வந்து தொடங்குறாங்க, நியூ இண்டஸ்ட்ரி புதிய தொழிற்சாலைகள் தொடங்குறாங்க, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விரிவுபடுத்துகிறாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பைனியர் முன்னோடி தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க, புதிய தொழிற்சாலைகளையும் முன்னோடி ஃபேக்ட்ரிகளையும். However, even this policy was soon abandoned as many British enterprises were opposed to this. இவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சில ஈவன் த பாலிசி வாஸ் சூன் அபண்டன்ட். இந்த பிரிட்டிஷோட இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பைனியர் ஃபேக்ட்ரிஸ் இன் நியூ இண்டஸ்ட்ரி புதிய தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிகள் விரிவுபடுத்துறது என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறாங்க? த பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வேர் அப்போஸ்ட் டு திஸ் பாலிசி. இது செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்திய வேளாண்மையில் என்ன ஒரு பாதிப்பு கொண்டு வந்ததுன்னா, த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்ட் இன் எ டெத் பிலோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். அப்போ இந்திய வேளாண்மை வந்து இந்த பொருளாதார மந்தம் வந்து இந்திய சாகர மரண கதிக்கு போச்சு. டெல்ட் எ டெத் பிலோ இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்திய வேளாண்மையும் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்திய உள்நாட்டு உற்பத்திகளும் மரண நிலைமைக்கு போச்சு, சாகக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் த டிக்ளைன் பை ஆஃப். அப்போ வந்து இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுடைய மதிப்பு பாதி விலையாயிடுச்சு. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், பண்ணையிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளுடைய மதிப்பு டிக்ளைன் பை ஆஃப், பாதி விலையாயிடுச்சு. while the land rent to be paid the peasant remained unchanged. ஆனால் அந்த விவசாய நிலத்துக்கு ரெண்ட் இல்லையா, குத்தகை பணம், அந்த குத்தகை பணத்தில் கட்டுறதுல வந்து அதில் மாற்றம் கிடையாது. the rent to be paid by the peasant remained unchanged. அந்த ரெண்டில் நோ சேஞ்ச். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு வந்து பாதி விலையாயிடுச்சு. in terms of prices of agriculture commodities, அப்போ விவசாய பொருளுடைய விலை வந்து குறைஞ்சிருச்சு. த ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு. ஆனால் அந்த விவசாய பொருளுக்கான உற்பத்தி வரியை வந்து விவசாயிகள் வந்து இரட்டிப்பாக கட்டணும் அரசாங்கத்துக்கு. த ஆப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு ஸ்டேட் டபுள்டு, இரட்டிப்பாக வந்து விவசாய வரியை கட்ட வேண்டியதாக இருந்தது. த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த இன்டர்னல் எக்கானமி. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ்வாதிகள் இந்த விலை வீழ்ச்சி இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி த கிரேட் ஃபால் ஆஃப் இன் ப்ரைஸஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த இன்டர்னல் எக்கானமி. உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு முயற்சி பண்ண இந்திய தேசிய காங்கிரஸுக்காரங்க. த 1930s saw the emergency of the Indian National Congress as a militant mass movement. இதை எதிர்த்து உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு பெரும் புரட்சியை முன்னெடுக்குது. லாஸ்ட் பாயிண்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது ஒரு சட்டம் 1990 டைரார்கி இரட்டை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வருது. 1935 ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, த பிரிட்டிஷ் ஹேட் அப்பீஸ் த இந்தியன் நேஷனலிஸ்ட் and the outcome was passage of the Government of India Act 1935. பிரிட்டிஷ்காரங்க வந்து
இந்திய தேசிய காங்கிரஸ்வாதிகளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. திஸ் ப்ரொவைடட் ஃபார் அ கிரேட்டர் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட். இந்த சட்டம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. அது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல். இந்த 1937 எலெக்ஷன் த காங்கிரஸ் ஓன் எ ரிசவுண்டிங் விக்ட்ரி இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ். இந்த டைரக்ட் எலெக்ஷனில் மாகாணங்களில் நடந்த டைரக்ட் எலெக்ஷனில் இன் 1937 எலெக்ஷன் காங்கிரஸ் ஓன் எ ரிசவுண்டிங் விக்ட்ரி இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ். அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மை இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க. ரிசவுண்டிங் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இந்தியர்கள் வந்து ஜெயித்தாங்க. ரிசவுண்டிங் விக்ட்ரி இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ், நிறைய மாகாணங்களில். ஹவெவர் த டிசிஷன் ஆஃப் பிரிட்டன் டு இன்வால்வ் இந்தியன் செகண்ட் வேர்ல்டு வார். இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க ஹவெவர் த டிசிஷன் ஆஃப் பிரிட்டனோட முடிவு என்னென்னா இன்வால்வ் இந்தியா இன் த செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலக போரில் இந்தியாவை கலக்க வச்சுது. வித்தவுட் கன்சல்டிங் த பாப்புலர் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கிட்ட யார்கிட்டையும் கலக்காமல் பிரிட்டன் என்ன பண்ணுது, செகண்ட் வேர்ல்டு வாரில் கலக்க வச்சாங்க. அதனால் ஆல் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் த லேட்டர் டு ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸ். எல்லாமே அந்த பதவியிலிருந்து எல்லோரும் விலகிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷோட அந்த டைரார்கி சிஸ்டம், கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட், இந்தியா ஆக்ட் யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மாகாண அமைச்சர் பதவி என்ன பண்ணுறாங்க, விலகிட்டாங்க. அதுலேருந்து விலகிடுறாங்க. One GK question: when was started the first world war? This is a GK question for this videos. Thank you students. We will see next videos third detailed answer. Thank you.